உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க முன்னாடியும் உங்களுக்கு விரோதமாக சண்டை போடுறவங்க முன்னாடியும் உங்களை நீங்களே நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்கக்கிட்ட வாதாடி ஜெயிக்கணும்னு பார்க்குறீங்களா? வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா இன்னைக்கு தேவன் உங்களுக்காக பேச போகிறார். பைபிளில் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்கள் மேலே தப்பாக பழி போடுறவங்க கிட்ட நீங்கள் போய் சண்டை போடாதீங்க, அவங்களுக்கு பதில் சொல்லாதீங்க. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களுக்காக தேவன் காரியங்களை செய்ய தொடங்குவார். ஏன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. யார் உங்களை அசங்கியப்படுத்துகிறார்களோ அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய நியாயத்தை தேவன் வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுவார். மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சரி, நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே, இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் பிள்ளைகளுக்காக யார் சண்டை போடுறாங்களோ அவங்க முன்னாடி நீர் கிரியை செய்யுங்கப்பா. இவங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.